கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் எல்லா அசிங்கமும் இருக்குங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களாப்பா, இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம மானம் மரியாதை எல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு விஷயம் நமக்கு தேவையா? இது எல்லாமே அந்த பரம்பனாலதான். அவ இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சாதான்ப்பா நிம்மதி. அவன் போயிருவாமா. காலையில எல்லாரையும் எப்படியாவது அனுப்பி வச்சிடலாமா. நீ கவலைப்படாதம்மா. பரம ஒழியணும்னு இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ இங்க இருக்கிறதுனால தான் நாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கடவுள் மாதிரி வந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அதையெல்லாம் உணராம அவன் மேல இப்படி வெறுப்பள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்களே. பட்டாசு கரெக்டா விடுறா. கரெக்டா இருக்கா? போடு, அந்த அங்க பிடி, இங்க போடு. சொல்லியா அண்ணா? இந்தாண்ணா. மாமா இந்தா மாமா. குடுறா. ஏய் வண்டு, இந்தா புடுறா. இன்னும் கொஞ்சம் ஊத்தவா? போதும் போதும், இதுவே போதும். ஆமா, சரக்க போட்டு மட்டை ஆகுறதுல என்னடா கிக்கு இருக்குது? ஒரு குத்து போட்டா தானே சரக்கு போட்டதுக்கே ஒரு அர்த்தம். ஆமா ஆமா, அது சரக்கு உள்ள போனோன்னு சும்மா பாடி எல்லாம் அப்படியே வைப்ரேஷன் ஆகுதுன்னா, போகிக்கு கொளுத்துற மாதிரி கொளுத்தி போட்டு ஒரு குத்து குத்தணும். என்னடா சொல்ற? ஆமா ஆமா, பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இன்னைக்கே போகி கொண்டாடுறோம். நெருப்புக்கு சொல்லி பொறுக்கிறது என் வகையரா. இவன் என்னடா அக்கா பிள்ளைக்கு சீர் வைக்கிற மாதிரி சொல்லிய மாதிரி வைக்கிறான். அவன் அப்படிதான் மாப்பிள்ள. நாம போகிய கொளுத்தலாமா சொல்லு? ஆமா ஆமா, நான் என்னைக்காவது வேணான்னு சொல்லியிருக்கேனா? ரொம்ப வார பண்ணாதரா, குச்சா அப்படிதான் பண்ணுவ நீ. ஏய் போய் சொல்லி பொறுக்கிட்டு வாங்க. சரிண்ணா. என்ன மாமா பாய்ச்சா? சரி இருடா, ஏன்டா அவசரப்படுற? ஓகே ஓகே. ஓ மாமா, என்ன முடியறதுக்குள்ள பத்த வச்சிருவியா இல்ல மாட்டியா? என்னன்னு தெரியல மாப்பிள்ள, குச்சி பத்த மாட்டேங்குது. ஐயா வச்சு கிழிச்சு. இந்த அறிவு உனக்கு இருந்துச்சா? பார்த்து மாப்பிள்ள. என்ன பாட்டு வேணும்? நல்ல குத்து பாட்டா வேணும். மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானுங்களா? இவனுங்க நம்மள நிம்மதியா தூங்கவே விட மாட்டானுங்க. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா இதுன்னு குழந்தை மாதிரி கேட்ட ஆச்சா? அங்க அவனுங்க என்ன பண்றானுங்கன்னு போய் பார்க்க சொல்லு. உங்க வீட்ல பாட்டி, பாட்டி நம்ம வீட்ல பாட்டி. பாத்தீங்களா, அவனும் அவன் ஆளுங்களும் அடிக்கிற கூத்த. அவனை துரத்துறதுக்கு முன்னாடி உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். அப்ப எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம் இருந்திருக்காது இல்ல? என்ன லீலா, விட்டா பேசிக்கிட்டே போற? அவனுங்க இப்படி அட்டகாசம் பண்ணா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உனக்கு மட்டும்தான் அசிங்கமா? எங்களுக்குலாம் இல்லையா? அசிங்கமா உங்களுக்கா? அதான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. அடுத்து எவன் வரப்போறான்னு தான் தெரியல. நான் போய் கேக்குறேன். இருங்க, என்ன கேட்க போறீங்க? நீங்க கேட்டா பதில் சொல்ற நிலைமையில அவனுங்க இருக்கானுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவனுங்க என்னமோ பண்ணி தொலைக்கட்டும். நம்ம போலாம் வாங்க.
வேணாப்பா, அவங்களாம் நிதானத்துல இல்ல. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். வாங்க. ஆ அது சரி, போங்க போங்க. இவனுங்களுக்கு நானே ஒரு வழி பண்றேன். ச்சே, போங்க. தானே மூடி போச்சு. Where is the party? உங்க வீட்ல party. Where is the party? நம்ம வீட்ல party. ச்சே, டேய் வண்டு, மாமா. தண்ணி பாட்டலடா. ஓ மாமா, மிக்ஸி எங்கேயா தண்ணி காலி ஆகி போச்சு, இப்ப தண்ணி கேட்டுனுக்குற. டேய் தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா போய் வாங்கிட்டு வாடா, மூச்சு வாங்குதுடா. மாமா என்ன இந்த வயசான காலத்துல உனக்கு சொல்லி கொடுத்து ஆட்டம் கேட்குதா? டேய், வயசுக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? டேய் நீ இன்னும் தண்ணி வாங்க போலியா? போய் வாங்கிட்டு வாடா. நீ வேலை போலாம். ஐயோ, கொடுத்துடாம போடா. நல்ல குத்தாட்டம் போட்ட, நல்லா இருந்துச்சு. பெருசு. யோ பெருசு, பெருசு. வாயா வாயா. என்னப்பா வேணும்? குமரேச் அண்ணா கொஞ்சம் தண்ணி வேணும். ஏன்பா இப்பதானே அத்தனை பாட்டில் தண்ணி கொடுத்தேன். யோ பெருசு, நாங்க காப்பி குடிச்சா தண்ணி குடிக்கிறது எங்க பழக்கம். ம் அதான் இப்ப ஃபுல்லா காலி ஆயிடுச்சு, யார்கிட்ட போய் கேக்குறது? ஏன்பா வீட்டில் இருக்கிறவங்க திட்டுற மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க. இப்படி ராத்திரி நேரத்துல குடும்பம் நடத்துற வீட்டு வாசல்ல பாட்டை போட்டு ஆடுறதெல்லாம் நல்லாவா இருக்கு? யோ பெருசு, அட்வைஸ் பண்ற நேரமாயாது. நீ என்ன சொன்னாலும் என் காதுல விழவே விழாது. வா தண்ணி எடுத்துட்டு வா. என்ன பெருசு, போய் எத்தனை போ. ம் போ. இங்க பாருங்க, இப்ப மட்டும் நீங்க அவனுங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்தீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இங்க பாரு காந்திமதி, பசிக்கு சாப்பாடு போடலனாலும் பரவாயில்ல, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்புமா. பாவத்திலேயே பெரிய பாவம் அதான். இந்த வியாக்கியானம் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுங்க. பாவம் பாவம், அவனுக்கு தண்ணி எதுக்கு கேக்குறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்ப மட்டும் நீங்க தண்ணி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்களும் அவனுங்களோட அப்படியே போயிடுங்க. திரும்ப இந்த வீட்டுக்குள்ள மட்டும் வந்துடாதீங்க. என்னப்பா நீங்க இவங்க போடுற தாளத்துக்கெல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க? அவங்க தாகத்துக்கு தான் தண்ணி கேக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? இவ்ளோ நேரம் குடிச்சு கூத்தடிச்சுட்டு திரும்பவும் சரக்கு அடிக்கிறதுக்காக தான் தண்ணி கேக்குறாங்கன்னா என்னப்பா பண்ணுவீங்க?